ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம தீபாவளி ஸ்பெஷல் சீரீஸில் சாஃப்ட் மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் கிடைக்கிற மாதிரியான சாஃப்டஸ்ட் மைசூர் பாக்கு, வாயில் போட்டாலே அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரியான மைசூர் பாக் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சலித்த கடலை மாவு 1 கப் நெய், ஒரு அரை கப்பு வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து பெருசாக டிஃபர் ஆகாது. இதுவே நம்ம கடலெண்ணெய் எடுத்தோம்னா அது கடலெண்ணோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணிவிடும். அதனால் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை வந்து 2 கப். நீங்கள் வந்து 1.5 கப்புமே வந்து நீங்கள் நெய்யே போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி 1 கப் நெய், அரை கப் எண்ணெய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம பாகு காசுறதுக்காக கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கடலை மாவு வந்து நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இந்த நெய்யை வந்து உருக்கிக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கிட்டு நம்ம நெய் ஊற்றிடலாம். நெய்யை வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது, ஜஸ்ட்டு சூடானாலே போதும். இப்போவே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், அது அப்படியே மெல்ட் ஆகிடும். இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயும் ஊற்றி வச்சுக்கலாம். நெய் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம இப்போ வந்து கடலை மாவு வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதை மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம சளிச்சு வச்சுருக்க இந்த கடலை மாவு போட்டுக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். கட்டி முட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கலந்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சர்க்கரை பாகு எடுத்துகிட்டு அதில் வந்து இது வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான்ஸ்டிக் பேனோ இல்லை நல்ல அடிகனமான கடாயோ எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் சர்க்கரை கொட்டிக்கலாம். 2 கப் சர்க்கரை. சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நிறைய தண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து பாகு வர்றதுக்கு வந்து லேட் ஆகும். சர்க்கரை மெல்ட் ஆகிற வரலாம் ஃப்ளேமை வந்து ஓரளவுக்கு மீடியமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிம் பண்ணிடலாம். சர்க்கரை லைட்டாக கொதி வர்றதுக்குள்ளே ஒரு பிளேட்டில் வந்து ஒரு குட்டி ரவுண்டு பிளேட்டோ மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நெய்யை. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ரெடியானதும் இதில் ஊற்றி வைக்கிறதுக்கு. சர்க்கரை ஆல்மோஸ்ட் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. வந்து நல்லா சலசலன்னு கொதிக்கட்டும். சர்க்கரை பாகு கொதிக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது. இப்போ இதை மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வரும். இது வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அந்த கடலை மாவு மிக்சரை வந்து ஆட் பண்ணிடலாம். போட்டுட்டு கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க. இதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து கம்ப்ளீட் ஸ்லோ பண்ணிவிடுங்க. அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த நெய் நம்ம இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, நெய்யும் எண்ணெயும், இதை வந்து அப்பப்போ விட்டுக்கலாம். ஒரு கரண்டி. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் அந்த ஸ்டேஜை விட்டுட்டோம்னா கூட கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், பட் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். இந்த சாஃப்ட் கன்சிஸ்டன்சி போயிடும். அதனால் பக்கத்துலேயே இருந்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து ஒட்டிக்கும், இல்லாட்டி நம்ம கலராமல் விட்டாலும் அடியில் வந்து ஒட்டிக்கும். அதனால் அப்படியே இந்த சைட்லலாம் இது பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி சாஃப்ட் மைசூர் பாக் செய்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து 2 கப் நெய் விடுவாங்க. அதாவது 1 கப் கடலை மாவுக்கு நம்ம 2 கப் விடணுன்ட்டு அவசியம் இல்லை. நம்ம 1.5 கப் விட்டாலுமே கூட அது வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக தான் வருது. நல்லா டெக்ஸ்சர் வந்து நல்லா சாஃப்டாக வருது.
நான் ஆல்ரெடி வந்து 7 கப்ஸ்னு ஒரு ரெசிபி வந்து ஒன்று நான் பண்ணியிருக்கேன். அதில் வந்து அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஆனால் வந்து அதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து முந்திரி பவுடர் அது மாதிரி ஆட் பண்ணுவோம். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து அதில் அந்த முந்திரி பவுடர் போடுறதுனால அது வந்து நல்லா கிட்டத்தட்ட முந்திரி கேக் மாதிரி இருக்கும், காஜு கத்லி மாதிரியே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேம் வந்து சிம்லேயே இருக்கட்டும், இப்போ மீடியமில் கூட வச்சிடாதீங்க, அப்போ தான் வந்து நல்லா வரும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இருக்கிற எல்லா நெய்யுமே ஊற்றிடலாம். ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் இந்த மாதிரி கீழே ஒட்டாமல் இந்த மாதிரி திரண்டு வரும்போதே ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் விட்டிங்கன்னா ஒரு மாதிரி பூக்க ஆரம்பிச்சிடும். மாதிரி நல்லா திக்காயிட்டு இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஊற்றிடலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் விட்டிங்கன்னா கூட அது வந்து ஒரு மாதிரி பூக்க ஆரம்பிச்சிடும். இதை வந்து நம்ம இதில் வந்து ஊற்றிக்கலாம். வந்து கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா கூலாகட்டும். ஒரு 40 மினிட்ஸ் to 1 hour எடுக்கும். இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பீசஸை வந்து வெளியில் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப டெலிகேட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மாதிரி தோசை கரண்டி இருந்ததுன்னா அதில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரொம்ப டெலிகேட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், அப்படியே டெக்ஸ்சர் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஷேப்பை வந்து ஹோல்ட் பண்ணுது. ஸோ நம்ம கரெக்டான இப்போ கன்சிஸ்டன்சியில் இறக்கியிருக்கோம். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக் மாதிரியே வாயில் போட்டு அப்படியே மெல்ட் ஆகும். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன வியூவர்ஸ், ரெசிபி பார்த்தீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி.